அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல விதமான வாழ்க்கையை வாழ வேணும்னா அதற்கு கண்டிப்பாக பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய அருள் தேவைங்க. இவர்கள் இருவருடைய அருளையும் நம்ம பெற்றுவிட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் நம்மை வந்து சேருங்க. அதே போல் திடீரென அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான பல விதமான யோகங்கள் வருவதற்கு இருவருமே காரணமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெருமாளை நம்ம எந்த முறையில் வழிபட்டால் யோகமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய ஜாதகமே ஒவ்வொரு விதமான யோகத்தை அடிப்படையாக கொண்டு அமைஞ்சிருக்குங்க. ஏதாவது ஒரு யோகத்தின் பெயரால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. நல்ல வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்குங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு எவ்வளவு தான் நல்ல வாய்ப்புகள் கைக்கு வந்தாலும் அது கை நழுவி போயிடுங்க. மிகப்பெரிய ஒரு சோகத்தில் மூழ்கி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க ஆடி மாதத்தில் 2வது சனிக்கிழமை நாளில் பெருமாளை வழிபாடு செஞ்சால் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்குங்க. இந்த வழிபாட்டை ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து இரவு 11 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யலாங்க. அதே போல் ராகு காலம் யமகண்ட நேரத்தில் இதை செய்வதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த வழிபாட்டை நம்மளோட வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கூட செய்யலாங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கூட இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யலாங்க. சனிக்கிழமைன்னு சொன்னாலே அது பெருமாளுக்குரிய நாள் தாங்க. நம்ம அனைவருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சது தாங்க. ஆனால் கண்டிப்பான முறையில் பெருமாளுக்கு துளசி மாலையை வாங்கி தருவது இல்லைன்னா துளசி மாலையை வாங்கி பெருமாளுக்கு சாற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த வழிபாட்டை நம்ம வீட்டு பூஜை அறையில் கூட செய்யலாங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த வழிபாட்டை செய்யக்கூடியவங்க பெருமாளுக்கு முன்பாக 2 நெய் விளக்கு தீபத்தை ஏற்றி வைக்க வேணுங்க. அதில் போடக்கூடிய திரி மஞ்சள் நிறத்தில் இருக்க வேணுங்க. அதற்கு பிறகு கையில் வாசனை இருக்கக்கூடிய மலர்களை எடுக்க வேணுங்க. அதே போல் துளசி இலைகள் போன்றவற்றை வைத்து கொண்டு கூட இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் 48 முறை சொல்ல வேணுங்க. 48வது முறை சொல்லும்போது கையில் இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் துளசி இலைகளையும் பெருமாளுக்கு நீங்கள் சமர்ப்பணம் செய்ய வேணுங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யும்போது பெருமாளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. அதுலேயும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பொருட்களை நீங்கள் படைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நீங்கள் இந்த வழிபாட்டை வீட்டில் செய்யலை, நாங்கள் போய் கோவில்லையே செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க முதல்ல நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கருடாழ்வரிடம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே நீங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல யோகம் வர வேணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு அதுக்கு பிறகு பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க. அன்றைய நாளில் நீங்கள் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாற்றி உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து பிரசாதமாக துளசி இலைகளை வாங்கி கொண்டு பெருமாளுடைய ஆலயத்தை 3 முறை நீங்கள் சுற்றிட்டு வர வேணுங்க. அதுக்கு பின்னாடி கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்கள் அந்த பிரசாதத்தையும் அந்த துளசி இலைகளையும் கையில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் 48 முறை நீங்கள் சொல்ல வேணுங்க. அது என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி போற்றி ஓம் என்ற மந்திரத்தை நீங்கள் 48 முறை சொல்ல வேணுங்க. அப்படி சொல்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. சிறப்பு மிகுந்த இந்த எளிமையான வழிபாட்டை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா பெருமாளை நினைத்து ஆடி மாதம் 2வது சனிக்கிழமை நாளில் செஞ்சீங்கன்னா பெருமாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல் அனைத்து விதமான யோகங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேணும், நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற வேணும்னு தாங்க நம்ம ஒவ்வொருவருமே வழிபாட்டை நம்ம செஞ்சுட்டு வரோம். எனக்கு இது நடக்க வேணும், அது நடக்க வேணும், இது கிடைக்க வேணும், அது கிடைக்க வேணும் என்று தான் தெய்வத்திடம் நம்ம வேண்டிட்டு வரங்க. இப்படி கைகூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுகிறதா என்று கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லைங்க. அனைவருக்குமே அவங்க வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறுவது இல்லைங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க அந்த வேண்டுதலானது நிறைவேறுது. இதற்கு முழுக்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உண்மையான பக்தி தாங்க. யார் ஒருவர் உண்மையான பக்தியுடனும் முழு நம்பிக்கையுடனும் தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க அவங்களுடைய
நம்முடைய வேண்டுதலானது நிறைவேறணும் சொல்லலாங்க. அப்படி நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு பெருமாளை நம்ம எந்த முறையில் வழிபடலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உலகத்தில் நம்ம எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பெருமாளை வழிபாடு செய்ய வேணுங்க. பெருமாள் தாங்க காக்கும் தெய்வமாக இருக்கிறாரு. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்ம காத்து ரட்சிப்பதும் நம்ம நலத்தோடு வாழ்வதற்கு தேவையான பொன்னையும் பொருளையும் தரக்கூடியவர் பெருமாள் தாங்க. அப்படிப்பட்ட பெருமாளுடன் நம்முடைய வேண்டுதல்களை நம்ம முன்னாடி வைக்கும்போது நியாயமான வேண்டுதலாக இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாகவே நிறைவேற்றி வைப்பாருங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் புதன்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை நாளில் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அன்றைய நாளில் நீங்கள் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க வேணுங்க. காலையில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க. அதே போல் மாலை நேரத்தில் பூண்டு வெங்காயம் சேர்க்காத எளிமையான சமையலாக செய்து நீங்கள் இலையில போட்டு சாப்பிட வேணுங்க. அதே போல் அன்றைய நாளில் இரவு நேரத்தில் பலகார வகைகளை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து 9 வாரங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய வேணுங்க. புதன்கிழமை நாளில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்வதா இருந்துச்சுன்னா 9 புதன்கிழமை நாளில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய வேணுங்க. அதே போல் சனிக்கிழமை நாளில் இந்த வழிபாட்டை செய்வதா இருந்துச்சுன்னா 9 சனிக்கிழமை நாளில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேணுங்க. எந்த நாளில் நீங்கள் விரதத்தை தொடங்குறீங்களோ அந்த நாளில் அதிகாலையிலேயே எந்திரிச்சு சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணிஞ்சு கொண்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து துளசி இலைகளை மற்றும் வாசனை பூக்களை கொண்டு நீங்கள் அலங்காரம் செய்ய வேணுங்க. அதுக்கு பின்னாடி நெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க. அன்றைய நாளில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபாடு செய்ய வேணுங்க. அப்படி நீங்கள் போகும்போது பெருமாளுக்கு வாசனை மிகுந்த பூக்களை நீங்கள் வாங்கிட்டு போக வேணுங்க. தாமரைப்பூ துளசி போன்றவற்றை நீங்கள் வாங்கிட்டு போய் தரலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தீபம் ஏற்றி அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த தீபம் என்ன தீபமாக இருக்க வேணும்னா மாவிளக்கு தீபமாக கூட இருக்கலாங்க. வீட்டிலேயே பச்சரிசி மாவை நீங்கள் தயார் செய்து வைத்து கொள்ள வேணுங்க. அதோடு கொஞ்சமாக வெல்லத்தை கலந்து மாவிளவே தயார் செய்து கொள்ள வேணுங்க. பெருமாளுக்கு எதிராக இந்த இடத்த சுத்தம் செய்து இதில் மஞ்சள் தடவி அதற்கு மேலே பச்சரிசி மாவால் கோலம் போட்டு வைங்க. அதற்கு பிறகு மேல் ஒரு வாழை இலையை வைத்து 2 மாவிளக்கையும் அதன் மேலே வைக்க வேணுங்க. அதுக்கப்புறமா அந்த மாவிளக்குக்கு குங்குமம் வைக்க வேணுங்க. அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாவிளக்குக்கு முன்பாக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் போன்றவற்றை வைக்க வேணுங்க. அதே போல் கற்பூரம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க. இந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி பச்சை கற்பூரத்தை ஏற்றிய பின்னாடி நம்முடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் சரிங்க அந்த வேண்டுதல்களை நம்ம முன்வைத்து வேண்டிக் கொள்ளலாங்க. இந்த முறையில் தொடர்ந்து நீங்கள் 9 வாரங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெருமாளுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலானது சீக்கிரமாகவே நிறைவேறுங்க. அதே போல் பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. மஞ்சள் துணியில் 11 ரூபாயை முடிந்து வைத்து பெருமாள் பாதத்தில் வைத்து வழிபட்டோம்னா பண பிரச்சனையானது நீங்கி விடுங்க. அதே போல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசி திதியில் பெருமாளை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்குங்க. அதே போல் அன்றைய நாளில் திருமாலின் மந்திரங்களை நம்ம உச்சரிப்பது ஆன்மீக பலத்தை பெற்றுக் கொடுக்கணும் சொல்லலாங்க. சனிக்கிழமை நாளில் பெருமாளுக்கு விசேஷ பூஜைகள் செய்வதும் ஏகாதசி நாளில் நம்ம விரதம் இருப்பதும் பெருமாள் வழிபாட்டு முறைகளில் ரொம்பவே முக்கியமானதாகுங்க. பெருமாள் கோவிலுக்கு போவதற்கு முன்னாடி நம்ம குளிச்சுக்கிட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேணுங்க. அதற்கு பின்னாடி கோயிலுக்குள்ளே நுழையும் போது நம்முடைய காலணிகளை வெளியில் கழட்டி விட வேணுங்க. நம்ம கோவிலுக்குள்ளே நுழைந்த உள்ள முதல்ல கருடன் பகவானை தாங்க வணங்க வேணும். அதுக்கு பின்னாடி மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்க வேணுங்க. அதே போல் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை நம்ம வாங்கி கொள்ள வேணுங்க. தீர்த்தத்தை வாங்கி குடிக்கலாங்க. சனிக்கிழமைன்னு சொன்னாலே உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது பெருமாள் கோவில் தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு அன்றைய நாளில் விரதம் இருந்து கோவிலுக்கு போய் வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் கோவில் போவாங்க. சனி பகவான் கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. சனிக்கிழமை பெருமாள் ஆஞ்சநேயர் சனி பகவானை வழிபட்டாங்கன்னா சனி தோஷம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுப்பலங்கள் அனைத்துமே குறைந்து விடுங்க. அதே போல் சனிக்கிழமை நாளில் சிவபெருமான வழிபடுபவங்களுக்கு நவகிரக தோஷங்கள் விலகி விடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயன்
பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.